கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. அவர் நம்ம மத்தியிலே இருக்கிறார். இந்த நாள் கூட ஒரு அற்புத ஆராதனையாக இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் இங்கு எதிர்பார்த்தோடு நீங்க வந்திருக்கலாம், இல்ல துக்கத்தோடு நீங்க வந்திருக்கலாம், நம்பிக்கையற்ற நிலைமையில் நீங்கள் வந்திருக்கலாம், நோய் வியாதியோடு கூட வந்திருக்கின்றார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் சரியான இடத்தில் இருக்கிறீர்கள். இன்றே நீங்கள் சரியான இடத்தில் இருக்கிறீர்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கிறார். அவர் அற்புதர். அவர் அற்புதங்கள் செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். பாருங்கள், நம்ம அந்த நம்பிக்கையோடு கூட முதல் பாடலாக அற்புதர் அற்புதர் என்ற பாடலை நாம் பாடுவோமாக. வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர்.
மரித்தாலும் உயிர்த்தெழுந்து இன்றும் ஜீவிக்கிற வல்ல தேவனாக இருக்கிறார். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா! நீங்கள் இதை விசுவாசிக்கிறீர்களா? நான் விசுவாசிக்கிறேன். அவரால் கூடாதது ஒன்றும் இல்லை. என்னால் தைரியமாக சொல்ல முடியும். ஏனென்றால் என் வாழ்க்கையிலும் தேவன் செய்ய முடியாத ஒரு காரியமும் இல்லை. அவர் எனக்கு அநேக காரியங்களை செய்திருக்கிறார். அது போல உங்களிலே யாராவது இங்க வந்து சொல்லுங்கன்னு சொன்னா உங்களால சொல்ல முடியும். ஏனென்றால் ஆண்டவரால் கூடாதது ஒன்றும் இல்லை. அடுத்த பாடலாக நாம் பாடுவோமாக. கூடாதது ஒன்றும் இல்லை, நம்முடைய இயேசுவினால் கூடாதது ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா! கூடாதது ஒன்றும் இல்லையே.
நேசிக்கிறோம். இப்படிப்பட்ட அன்புள்ள தேவனை இந்த நாளிலே தெரிந்து கொள்வதற்கு இங்கு வந்திருக்கின்ற ஜனங்களே, உங்களை ஆண்டவர் நிச்சயமாக, கண்டிப்பாக, கட்டாயமாக ஆசீர்வதிப்பார். வெளியில கூட அடுத்த பாடலாக அன்பு கூர்வேன் என்ற பாடலை நாம் பாடுவோமாக. அன்பு
இந்த தேவனை நாம் முழு இருதயத்தோடு ஆராதிக்கின்ற வேளையிலே கூட அவர் நம்மை இழுத்துக் கொள்கிறார். அவருடைய பக்கமாக நம்மை இழுத்து கொண்டு அவர் நம்முடைய சொந்த ஜனங்களாக நம்மை தேர்ந்தெடுத்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய தாய், தகப்பன், நண்பன், நீங்கள் நம்பினவர்கள் உங்களை கைவிடக்கூடும். ஆனால் இந்த தேவன் சதா காலமும் ஜீவிக்கிறவர், உங்களை ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். ஏனென்றால் அவர் அன்பில் சிறந்தவர், அன்பில் ஐஸ்வர்யம் உள்ளவர். நமக்காகவே மரித்து உயிர்த்தெழுந்து மீண்டும் வரக்கூடிய நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தஞ்சமாக எடுத்துக்கொள்வோமா? எங்கு ஓடக்கூடும், எங்கு நாம் செல்ல முடியும், யாரை நம்பக்கூடும் என்று நிற்கின்ற வேளையிலே கூட அவரே என் தஞ்சம் என்று நாம் பாடி அவரை நாம் உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ராஜா. நீர் தேவன், நீர் மீட்பர் என்று எங்களுடைய வாயினால் அறிக்கை செய்து எங்களுடைய இருதயத்திலே நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது நாங்கள் உமக்கு சொந்தமாகிறோம் ஆண்டவரே. இந்த இருளான ராஜ்யத்திலிருந்து நாங்கள் மீட்கப்பட்டு விடுதலையாக்கப்பட்டு ஒளியான ராஜ்யத்திற்கு சேர்க்கப்படுகிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு நம்பிக்கை தரக்கூடியவர், எங்களுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்துக்கு நிச்சயத்தை கொடுக்கக்கூடியவர். நீர் அசைக்கப்படாதவர், அசைக்கப்படாத ராஜ்யத்திற்கு ராஜாவாக நீர் இருக்கிறீர் ஐயா. ஹல்லேலூயா ஆண்டவரே, ஹல்லேலூயா. 1000 நாவுகள் போதாது உம்மை பற்றி நாங்கள் பாடுவதற்கு. நன்றி உள்ளத்தோடு தேவ ஜனங்களாக உடைய சந்நிதியில் வந்து நாங்கள் பணிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே, நீ செய்யக்கூடிய அற்புதங்களுக்கு, எல்லையில்லா அற்புதங்களுக்கு நாங்கள் காத்திருக்கிறோம், நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கிறோம் ராஜா. தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய தெய்வீக பிரசன்னம் இங்கு இருப்பதாக, ஆவிக்குரிய பருவநிலை இந்த இடத்திலே தங்கி இருப்பதாக ஆண்டவரே. செயல்படுவீராக ஆண்டவரே, செயல்படுத்துவீராக ஆண்டவரே. நன்றி சுவாமி, நன்றி. எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கூட நாங்கள் ஜெபித்து கேட்கிறோம் எங்கள் நல்ல தேவனே. ஆமென், ஆமென்.